ஹேர் எக்ஸ்டென்ஷன்ல வந்து கிராம் கணக்குன்னு ஒன்று இருக்கு. கிராம் இப்போ வந்து நாங்க ஒரு கிராமுக்கு ஒரு ரேட் சொல்றோம்னா 25 கிராமுக்கு ஒரு ரேட்டு, 50 கிராமுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு ரேட் வைஸ்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. அது ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா ஸ்டிக்ஸ் கணக்கு. ஸ்டிக்ஸ் கணக்குனா நம்ம வந்து பஞ்சா ஹேரை வாங்கிட்டு 50 ஸ்டிக்ஸ், 25 ஸ்டிக்ஸ், 75 ஸ்டிக்ஸ் அப்படின்ற ஸ்டிக்ஸ் ரேஞ்சுக்கு ஒருத்தங்க கிராம் கணக்குல சொல்றாங்க, ஒருத்தங்க ஸ்டிக்ஸ் கணக்குல சொல்றாங்க. அதனால ரேட் வேரியாக வாய்ப்பு இருக்கு. அது நம்மள்ட்ட டைரக்டாவே டீல் பேசுறாங்க. 70-30 வேணுமா, 80-20 வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. 70-30 அப்படின்னா வந்து 70% ஹியூமன் ஹேர், 30% வந்து மிக்சிங், 80% ஹியூமன் ஹேர், 20% மிக்சிங். இதை வந்து டைரக்டாவே நம்மள்ட்ட அப்ரோச் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா காணிக்க கொடுக்குற ஹேரை அதை வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்துட்டு போயிட்டு அதை டஸ்ட், ஃபங்கல், சில இதெல்லாம் தலையெல்லாம் ஊண்டடா இருக்கும், புண்ணா இருக்கும், அந்த உள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பேனு, ஈரு எல்லாமே எடுத்து ஃபுல்லா சானிடைஸ் பண்ணிடுவாங்க. நல்லா ஹாட் வாட்டர் நல்லா சானிடைஸ் பண்ணி பியூரா நம்மளுக்கு வரும் ஹேர். அதெல்லாம் விலை கூட தான். சிக்கு முடின்னு வித்துட்டு சிக்கு முடி இருக்கான்னு கேட்டுட்டு போவாங்க. சிக்கு முடி இருக்கான்னு கேட்டுட்டு போறவங்க வந்து அங்கேருந்து சிக்கு முடி எடுக்கிறது, குப்பை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து சிக்கு முடியெல்லாம் எடுத்து அதை ரீமேக் பண்ணி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. இதான் ரேட் வேரியேஷன் ஆகிறதுக்கு